ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுந்தரிஸ் கிச்சன் தாளிக்கு மாதமில் பச்சை பட்டாணி எப்படி பதப்படுத்தி வைக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சீசன் ரொம்ப கம்மியாக கிடைக்கிது. 3 கிலோ 100 ரூபா அப்படின்னு சென்னையிலலாம் கிடைக்கிது. இங்கே பெங்களூரில் 40 ரூபான்னு கிடைக்கிது. இந்த சீசனில் வாங்கி வச்சுக்கிட்டோன்னா வருஷம் முழுக்க நம்ம பச்சை பட்டாணியை உபயோகப்படுத்திக்கலாம் சமையலில். பச்சை பட்டாணி தோல் உரிச்சிட்டு சரியில்லாததெல்லாம் நீக்கிட்டு நல்லா தண்ணியில் 2 தடவை அலசி எடுத்துக்கணும். ஒரு பெரிய அடுப்பில் தண்ணி வச்சு அது நல்ல சூடு வந்ததுக்கப்புறம் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு போட்டுட்டு 1 டீஸ்பூன் சர்க்கரை. இது பச்சை பட்டாணி பச்சை மாறாமல் இருக்கிறது நமக்கு கொடுக்கும். அதில் பச்சை பட்டாணியை இப்போது ஒரு ஈடாக போட்டு எடுக்கிற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எடுத்துட வேண்டியது தான். வேகலாம் விட தேவையில்லை. நம்ம தண்ணியில் போட்ட உடனே அந்த தண்ணியில் அது கொஞ்சம் மேலே மிதந்து வரும். அதை வடித்து எடுத்துடணும். அடுப்பு சிம்மில் வச்சு அதே தண்ணியில் மறுபடியும் அடுத்த ஈடு எடுத்து கொட்டி எடுத்துடலாம். தண்ணியை நல்லா வடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு நல்ல வேஷ்டி துணியில் இல்லை காட்டன் புடவை மாதிரி அதில் இந்த பச்சை பட்டாணியை ஈரம் போக உலர விடணும். ஃபேன் காற்றுலேயே நம்ம கொஞ்சம் நேரம் காய வச்சா போதும். அதிக நேரம் நம்ம தோல் சுருங்கி காயிற அளவுக்கு தேவையில்லை. இப்போ பார்த்திங்கன்னாக்கா துளி கூட ஈரம் இல்லாமல் உலர்ந்துடுச்சு. இந்த பச்சை பட்டாணி எடுத்து நல்ல ஒரு சில்வர் கண்டெய்னரில் ஜிப்லாக் பேக்கில் ஏர்டைட் பிளாஸ்டிக் டப்பாலங்கிற மாதிரி நீங்கள் போட்டு டீப் ஃப்ரீசரில் வச்சுக்கலாம். சமைக்கிறதுக்கு ஒரு 10 நிமிஷம் முன்னாடி எடுத்து தண்ணியில் போட்டு அலசிட்டு நம்ம சமையலில் சேர்த்துக்கிட்டால் போதும். பச்சை பட்டாணி அப்படியே உரிச்சு வச்சுக்கிறவங்களும் உண்டு. அது சில நேரங்களில் முளை வந்துடுது. இதை மாதிரி பதப்படுத்தி வைக்கும்போது அதிக நாட்களுக்கு நம்மளால் உபயோகப்படுத்த முடியுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.